a 20-year-old girl in Malaysia who works for 7-Eleven named Devanayagi suicide day before yesterday. In the video, all about this cyberbullying. Why is the government not taking serious action and immediate action about this? And I want to give you guys an example. இங்கே யூஏல வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு கேஸ் நடந்தால் எவ்வளோ நேரம், அதாவது எத்தனை ஹவருக்குள்ளே இந்த கேஸ் சால்வ் ஆகும், அது உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஐ வாண்ட் யூ கைஸ் டு see this video till the end. அண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஒரு 20 வயசு பொண்ணு முந்தானத்தை வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் வந்து ஒரு நியூஸ், இந்த 20 வயசு பொண்ணு வீட்டுக்கு வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்? அவங்க வந்து டிக்டாக்ல வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ வந்து அவங்களோட ஃப்ரெண்ட், ஒரு நேபாளி ஃப்ரெண்ட், அதாவது அவங்க 7-Elevenல வேலை செய்கிற ஒரு கொலீக் ஃப்ரெண்ட், அவங்களோட சேர்ந்து ஒரு டிக்டாக்ல ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ வந்து ஒரு ஃபேக் ஐடி, ஃபேஸ்புக் ஃபேக் ஐடி, ஜோக்கர் ஒருவன் சொல்லி அந்த ஐடியில் வந்து ஷேர் பண்ணி அங்கே ஷேர் பண்ண அப்புறம் அங்கே இருக்க அந்த குரூப்பில் இருக்க சில அவங்க வந்து கமெண்ட் மேலே கமெண்ட் அடித்து, நான் வந்து ஐ விஷ் ஐ வுட் ஹவ் சீன் தட் மெசேஜ், ஐ விஷ் ஐ வுட் ஹவ் சீன் தட் ஐடி. பட் ஆஸ் பர் த நியூஸ், என்னோட ஃப்ரெண்ட் ஈப்போல முருகன் சொல்லி அவர் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து அந்த அக்கௌண்ட் வந்து delete ஆகிருக்கு. So I asked him, is it deleted by the police or the government there or cyber crime ஆளுங்க வச்சு delete ஆகிருக்கா or எப்படி அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னால் இல்லை ப்ரோ, அவர் ஐ திங்க் the admin itself has deleted it. And now I've got an image saying that this is the person who's the admin. I don't want to post that picture right now. இப்போ போஸ்ட் பண்ண விரும்பலை. சில இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண அப்புறம் I will do what I have to do for my side. ஸோ இந்த மெசேஜ் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் உங்களோட என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இங்கே யூஏல வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா வீடியோஸில் கிட்டத்தட்ட ஒரு 585 வீடியோஸ் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில். அதில் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 15 இல்லை 20 வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேப் கேஸு, இந்த மென் அண்ட் உமன் ஈக்குவாலிட்டி, அதுக்கப்புறம் இந்த சைபர் புல்லிங், ஃபேஸ்புக் ஃபேக் ஐடிஸ், வாட்ஸ்அப் அன்வான்ட் மெசேஜஸ், செக்ஷுவல் மெசேஜஸ், அதெல்லாம் வந்து அது டாப்பிக்லாம் பற்றி நான் பேசியிருக்கேன். இங்கே என் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம், என் சேனலில் இருக்கும், பாருங்கள். இங்கே யூஏல வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் போடுற என்னோடய வீடியோ வந்து தப்பான வழியில் போயிடுச்சுன்னா கெட்ஸ் ராங் ஒப்பீனியன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேசுகிறது வந்து எனக்கு தெரியும், and people knows I'm speaking generally a neutral topic, and அந்த டாபிக் வந்து ஒரு கிளியரான இடத்துல போய் இருந்துச்சுன்னா இட்ஸ் குட். பட் இஃப் இட் கோஸ் டு a different group, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வயலன்ஸ் குரூப்பு ஆர் ஒரு ஹேட் ஸ்பீச் குரூப்பு ஆர் இந்த ரிலிஜன் குரூப்ஸ்லாம் போயிடுச்சுன்னா ஐ டோன்ட் லைக் இட். ஐ வில் மேக் ஷூர் தட் அந்த வீடியோ வந்து it's been deleted from that. I'm against hate speech. I'm against religion speech. I don't like anyone talking about any religion. All the religions are same. All the religion has to be respected. There should not be any hate speech. I don't want to see hate speech. I don't like this cyberbullying, cybercrime. I hate people who are involved with rape case. என்னோட வீடியோஸ் பார்த்திங்கன்னா நானும் ஸோ அது மாதிரி சிச்சுவேஷனில் வந்து என்னோட ஒப்பீனியன் வந்து ஒரு லிங்க் ஒரு இடத்துக்கு போயிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து எனக்கு பிடிக்கல and it has gone to the wrong place, I can easily give a complaint. இது ஒரு எக்ஸாம்பிள் தான், ஜஸ்ட் சொல்கிறேன். I can give a complaint. That complaint will be raised within few hours. That video will be taken out from that group and that group will be questioned. Why did you share this video? This is happening for sure in UAE. The government is strong here. Cyberbullying doesn't happen here. Hate speech doesn't happen here. Religion talks doesn't happen here. This rule, why is it not in India? Why is it not in Malaysia? Why is it not in Sri Lanka? Why is it not in a lot of places? லாஸ்ட் டைம் நான் மேட் அ வீடியோ, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ப்ரோ வந்து யூஏ வந்து சின்ன ஊர் ப்ரோ, அதனால் வந்து போலீஸ்லாம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ப்ரோ சின்ன ஊர் இருந்தாலும் பெரிய ஊர் இருந்தாலும் போலீஸோட பனிஷ்மெண்ட் ஒன்று தான் ப்ரோ. அங்கே 5 பேர் இருந்தால் கூட ஒரு 500 பேர் இருந்தால் கூட ஒரு பனிஷ்மெண்ட் ஒரு வாட்டி சொன்னிங்கன்னா அதுக்கு 500 பேருக்கும் அந்த பயம் வரும், அந்த 5 பேருக்கும் அந்த பயம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சவுதியில் பார்த்திங்கன்னா எவ்வளோ கேஸ் இது மாதிரி வந்து பொண்ணு சம்மந்தப்பட்ட கேஸ்லாம் பேச்சே இல்லை. பட் இப்போ யூஏயில் வந்து
இப்போ வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் சம்மந்தப்பட்ட ஒரு இஷ்யூ பெருசாக இது ஒரு எக்ஸாம்பிள், இந்த இஷ்யூ இப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ நான் இதை பார்த்தேன், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நான் இதை பார்த்து நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா அந்த கம்ப்ளைண்ட் உடனே ரைஸ் ஆகிடும். அந்த கம்ப்ளைண்ட் உடனே இன்வெஸ்டிகேஷனுக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த கம்ப்ளைண்ட் உடனே ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு வந்து அந்த பையனை பார்த்து இவன் தான் அது பண்ணான் அப்படின்னு சொன்னால் தூக்கி உள்ளே போட்டு மேட்டர் ஃபினிஷ். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து they will investigate, they will check what was it, but it will be a very quick process. Not like what's happening now in Tamil Nadu. இந்த நீலகிரியோ வேலைச்சேரி இந்த ஊரோ தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தர் வந்து ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ணி அவங்ககிட்ட காசு வாங்கி அவங்களோட லவ் அஃபேர்லாம் பண்ணி அதோட பிக்சர்ஸ்லாம் போடுறேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி அவரை வந்து ஃபைனலாக கண்டுபிடிச்சி கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. அவர் உள்ளே தூக்கி வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அவர் கோர்ட்டுக்கு வரும்போது இப்படி கை காமிச்சிருக்காரு. அப்போனா பார்த்துக்கோங்க அவருக்கு எவ்வளோ திமிரு இருக்கும். இதுதான் இட் வில் கெட் மோர் பீப்புள் டு கெட் மோட்டிவேட்டட் டு டூ சச் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொள்ளாச்சி இஷ்யூ, இந்த பொள்ளாச்சி இஷ்யூவை நம்ம இன்னும் அவங்க தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் வந்து அப்படி இந்த கேஸை முடிச்சிருந்தாங்கன்னா பயங்கரமாக இருந்திருக்கும். ஒரு இஷ்யூ ஹைதராபாத்தில் நடந்துச்சு, என்கவுண்டர் ஃபினிஷ். ஓகே, now the thing is, how can this stop in Malaysia? In the fake ID, in the cyber bullying, in the cyber issues, in the rape case, இது வந்து தேவையில்லாத ஒன்று இதுங்க. பாருங்கள், இப்போ வந்து இந்த டிக்டாக்ல அந்த வீடியோ போட்டு அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி அந்த கீழே இருக்க கமெண்ட்ஸ் படித்து அவங்க வந்து பாவம் அந்த மினிட்டில் வந்து அவங்க சூசைட் பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னா she would have faced the worst moment in a entire life. சூசைட்னா எப்படி சும்மா அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரியா? You know what all run in your brain? You have no clue in what stage she's gone through to hit this. Sad. It's my major condolence to her family. This thing should stop. This thing completely should stop. இது வந்து உங்கள் கையில் தாங்க இருக்குது. டு ஆல் த மலேசியன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், யூ ஹேவ் திஸ் இன் யோர் ஹேண்ட். திஸ் இஸ் ஒன்லி இன் யோர் ஹேண்ட். யூ ஹேவ் டு ரேஸ் திஸ் ஸோ தட் அத்தாரிட்டிஸ், த கவர்மெண்ட் கெட்ஸ் சிவியர் ஆக்ஷன். ஐ மீன் டேக்ஸ் சிவியர் ஆக்ஷன். இஃப் திஸ் ஹேப்பன்ஸ் இன் தமிழ்நாடு, இன்னும் வாட் வில் ஹேப்பன்? அப்படியே ஜவ்வுமாக இருப்பாங்க. Justice will be given, but when, we don't know. If the same case happens in the Middle East, like for Saudi or UAE, justice will be given when? Immediately. This is the truth. By me saying this, don't think now I'm a US citizen. I'm an Indian citizen. My dad is an Indian from Tamil Nadu. My mom is a Malaysian from Ipoh. So basically I'm a half and half, and I'm proud to say I'm a Tamilan. But inge, the rules are for everyone equally. Everyone, a Hindu, a Muslim, a Christian, a Buddhist, a Jewish, whoever is here, the rule is the same. இப்போ வந்து இந்த இஷ்யூ வந்து நேற்று வந்து இந்த ஃபேஸ்புக்கில் வந்து இந்த ஃபேக் ஐடியில் வந்து இந்த வீடியோ வரும்போது அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்த அப்புறம் she would have given a complaint. Maybe she thought complaint கொடுத்து என்ன ஆக போகுது, maybe it is going to take time, and maybe see, the thing is, I wish I seen that comments on the Facebook. This is the thing which I spoke with Murugan and a few other Malaysian brothers and sisters. அவங்க வந்து சொல்கிறாங்க, ப்ரோ அந்த கமெண்ட்ஸ் மட்டும் கிடச்சிருந்துச்சுன்னா we would have personally spoke, or we would have seen the IDs in Facebook and we would have asked why did you comment it. I don't know whether anyone took a snapshot or I don't know what, but they're saying that ID has been deleted. Now, even that ID has been deleted, the cybercrime in Malaysia can really, really do something. Malaysian police is not, they are so powerful. They are strong. The thing is, the law should be more strong there, where the cyber bully, this bully, that bully, everything should end immediately if it's a genuine case. For example, இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி இஷ்யூ வரும்போது நான் நினச்சேன், நல்ல விஷயம், இவங்கள உள்ளே தூக்கி வச்சுருக்காங்க, இனிமேட்டு வந்து தமிழ்நாட்டில் இப்படி நடக்காது அப்படின்னு நாங்களாம் நினச்சோம். இப்போ ரீசெண்டாக ஒரு சார் அவர்
ரொம்ப சீனா பண்ணி உள்ளே போட்டிருக்காங்க. கோர்ட்டுக்கு போகும்போது சீனா ஹார்ட் சைன்லாம் காமிச்சு திமிராக இருக்கார். நக்கீரன் சார் வந்து நல்லா கேட்டிருக்காரு, நல்லாவும் கேட்பார். ஸோ அவரோட இஷ்யூ போயின்னு இருக்குது. அண்ட் சூன் அவருக்கு வந்து வி ஆர் ஃபோர்ஸிங் ஆல் Tamilans in Tamil Nadu who's against this mess are forcing that he should get a very bad punishment. Simple. The rule has to be a moral. The rule has to be a lesson. நான் இது பண்ணேன்னா நாளைக்கு என்ன நடக்க போகுது அந்த பயம் இருக்கணும். அது டிக்டாக்காக இருக்கட்டும், ஃபேஸ்புக்லேயே இருக்கட்டும், யூடியூப்பில் இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும், எனி சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும், வாட்ஸ்அப்பில் இருக்கட்டும், இமெயிலில் இருக்கட்டும், பீப்புள் ஷுட் நாட் டூ திஸ். இஃப் யூ ஃபைண்ட் எனி ஒன், எனி ஜெண்டர் டூயிங் சம்திங் ராங் இன் ஃபேஸ்புக், speak to them, make them understand. You know, there's a way to make them understand if it's wrong. And without knowing the shit, do not share the video or do not come to a topic without knowing the issue. Do not gossip. The worst part is gir too much. இந்த இஷ்யூ வந்து அவங்க வந்து பண்ணும்போது இவர் வந்து இந்த 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 I don't know what word to say, this joker ஒருவன், which is soon will have justice, soon the karma will give him the worst punishment. நான் நிறைய ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்த்துட்டேன். நிறைய பேர் வந்து நிறைய சிஸ்டர்ஸ் மதர்ஸ் கிழிச்சிருக்காங்க. இதில் வந்து ஒரு வீடியோ நேற்று பார்த்தேன். அவங்க எங்கே மலேசியாவில் தான் இருக்காங்க, கிழிச்சிட்டாங்க. கிளின்னு கிழிச்சிருக்காங்க. குட் ஜாப். அதாங்க, கர்மா வில் கிவ் him in a beautiful, his worst. This is really really sad. To be honest, this is very very sad. அவங்களோட பிக்சர்ஸ்லாம் பார்த்தாங்க. 20-year-old girl, அட்லீஸ்ட் அங்கே சந்தோஷமாக இருப்பாங்க. பட் யூ நோ, இஃப் யூ டோன்ட் வாண்ட் திஸ் டு ஹேப்பன் நெக்ஸ்ட் டு எனி ஒன், நீங்கள் தான் இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் கொடுக்கணும். நீங்கள் தான் கவர்மெண்ட்கிட்ட ஒரு உங்கள் அத்தாரிட்டிஸ் கிட்ட பேசி இதுக்கு ஒரு சிவியர் ஒரு 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 கேஸ் punishment for those who are involved in this cyberbullying, rape, that, this, anything. You guys have to. This is for all the genders, not only for for the girls, for all the genders. If you have a genuine and you know the fault is in this person, whether she's a male or female, shame on everyone who does this. The way she did this suicide, அவங்களோட என்ன சொல்லுது, her soul will rest in peace when this guy, this tani, I mean joker ஒருவன் gets his special meal. Anyways guys, this is up to you. I feel so sad. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. நான் நேற்று நைட்டே இந்த வீடியோ பண்ணிடுவேன், பட் I had to research about this to know a lot of things about this. So அதான் I took time. But now I think it's high time guys. Malaysia has to go. Not only Malaysia, Tamil Nadu has to really, not only Tamil Nadu, India, Nepal, Sri Lanka, a lot of places. This is the only news right now we are seeing because it came out in Facebook and media, in Facebook and in a lot of social medias. But if you see, there are a lot of issues like this running up, a lot. In my channel, I never trolled anyone. The only person I spoke about was about Meera Mithun, because she was against and she was doing something bad to a person in Tamil Nadu, Joe Michael சொல்லி அவர். அதுக்கப்புறம் மொகின் ராவ் பற்றி ஒரு வீடியோ போட்டாங்க. அப்போ தான் வந்து என்னோட ஒப்பீனியன்ஸ் கொடுத்துருந்தேன். இட் வாஸ் நாட் a troll, but people took it as a troll and they were thinking it was a troll and stuff like that. Troll means you add the cinema videos and comedy
and this, it wasn't a troll. That was the only person I spoke in my entire life for my channel itself. அதுக்கப்புறம் I did not basically do much. And in the year வந்து இந்த வருஷம் வந்து I didn't want to do anything because I was thinking there's no point making this person understand because she's in a different way. Hope she changes. And the guys who are doing this troll also should stop, to be honest. Trolling can, a person who's strong, அவங்க வந்து they can feel, maybe they can be okay with it. The person who's not strong, this is what they will do. They will suicide. It's really sad, guys. Trust me. I don't know what you guys are going to do, but திருப்பி சொல்கிறேன், if you have anyone living here in or working here, not living, working here in UAE, mainly Abu, anywhere now UAE, you can ask them, if a girl complains, what will be the action, how fast will be the action, and what will be the punishment. Same thing you ask this in Tamil Nadu, they'll say the punishment is all strong, everything is all strong. The only thing is it's like it'll take chewing gum வந்து இழுத்தா எவ்வளோ இழுக்கணுமோ அந்த ஜவ்வு லெவலில் வந்து இந்த கேஸ் வந்து தமிழ்நாட்டில் நடக்கும். ஆனால் கிடைக்கும், ஜஸ்டிஸ் கன்ஃபார்ம். இப்போ வந்து உள்ள தூக்கி வச்சுருக்காருல, அவருக்கு இருக்கும். பட் there will be justice in India. My last video regarding a Malaysian topic was for Mugen Rao. I'm a huge fan, சொன்ன மாதிரி I'm a huge fan for Mugen Rao and for a lot of rappers in Malaysia. என் சேனலில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். Malaysia is a beautiful country. Anyways guys, இதெல்லாம் இப்போ பேச தேவையில்லை. So thank you so much for watching. If you're new to my channel, do what you like. Subscribe, don't subscribe, like, don't like, share. Do share. I will spread this video across the Middle East. I mean, inga irukka Tamil friends which. Thank you Nanbas. Eid Mubarak. Advance wishes to all the Muslim brothers and sisters around the globe. Guys, you have to stop this. You can stop this. You have to stop this.